ರೋಮರಲ್ಲಿ அப்படிதான் சொல்லிருக்கு. ರೋಮ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಪಾಪಿಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಹೊಸ ಹೊಸ ಪಾಪಗಳು ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಕಂಡಿಡಿಯೋ. Inventors of ways to sin. ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ನಿಪುಣರು. அதனால வாலிபர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பாருங்க. ಹಂಗ ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಬಹಳ அவன் இதெல்லாம் கேட்டவன சாகறப்ப பாத்துக்கலாம். அவர் சொல்றாரு கரெக்ட் தான், பாவம் மன்னிக்கப்படணும், அப்புறம் சாகிறதுக்கு முன்னால் பண்ணிக்கலாம். ಅವ್ರು ಹೇಳೋದೆಲ್ಲ ಸರಿನೇ, ಸಾಯೋ ಮುನ್ನ ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಬಿಡು. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரசங்கம் பண்ற சுவிசேஷம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது அவங்களை இழுக்க மாட்டேங்குது. என்ன அதான் அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்துடுறாங்கல்ல. ಈ ರೀತಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿದ್ರೆ ಅದು ಆಕರ್ಷಣೆ ಆಗ್ತಿಲ್ಲ, ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಬರ್ತಾರಲ್ಲ. அதனால தான் நான் இப்படி மாத்திட்டேன். ಹಂಗಾಗಿ ನಾನು ಹಿಂಗ್ ಬದಲಾಯಿಸಿದೆ. ஏன்னா இதுதான் சொல்லுது. அது ಯಾಕಂದ್ರೆ ಇದೇ ಹೇಳೋದು. ரிப்பென்ட் அப்படின்னா ರಿಪೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? தம்பி தவறான பாதையில போயிட்டு இருக்கிற, ತಮ್ಮ ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದೀಯ, ತಿರುಗು. ஏன் திரும்பணும்னு சொல்றேன், ತಿರುಗಬೇಕಂತ ಹೇಳ್ತೇನೆ. நீ நல்ல உயர்ந்தவனா உன்னை உண்டாக்குனார் கடவுள். ಬಹಳ ಉನ್ನತಮಯ ಉಂಟು ಮಾಡಿದ அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு, ಆತನ ಹೋಲಿಕೆ ಅಂತ ಉಂಟು ಮಾಡಿದ, அவருடைய ரூபத்துல உண்டாக்குனாரு, ಸಾರೂಪ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ, எல்லாத்தின் மேல அதிகாரியா உன்னை வச்சாரு, ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ದೊರೆತನವನ್ನು ಕೊಟ್ಟ, பலுகி பெருகி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி உன்னை உண்டாக்குனாரு. ಸಂತಾನವಾಗಿ ಹೆಚ್ಚಿ ಭೂಮಿಯನ್ನು ತುಂಬಿ ವಶ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ. மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டினாரு. ಮಹಿಮೆಯಿಂದಲೂ ಘನತೆಯಿಂದಲೂ ಅಲಂಕರಿಸಿ எல்லாத்தையும் பாதபடி கீழே வச்சாரு. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಪಾದದ ಅಧೀನಕ್ಕೆ ಕೊಟ್ಟ. அதுதான் மனுஷன், ಅದೇ ಮನುಷ್ಯ. ஆனா இன்னைக்கு பாரு, குடிக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, இதுக்கு அடிமை, அதுக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிற, எல்லாம் போட்டு ஒன்ன மிதிச்சிட்டு இருக்குது காலால. ಮದ್ಯಪಾನಕ್ಕೆ ದಾಸ, ಕುಡಿತನಕ್ಕೆ, ಧೂಮಪಾನಕ್ಕೆ ದಾಸ, ಎಲ್ಲ ನಿನ್ನನ್ನಾಗಿ ತುಳಿತಿದೆ. உயர்ந்த எண்ணங்களோடு உயர்ந்த லட்சியங்களோடு வாழ வேண்டிய நீ தாழ்ந்த எண்ணங்களோடு தரங்கட்டு போய் கீழே கிடக்குற. இன்னைக்கு ಉನ್ನತ ಭಾವನೆ, ಉನ್ನತ ಯೋಜನೆಯಿಂದ ಬದುಕಬೇಕಾದ ನೀನು ನೆಲಸಮವಾಗಿ ತಗ್ಗಿದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೀಯಾ. நான் சொல்றேன் ரிப்பென்ட். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ರಿಪೆಂಟ್. ரிப்பென்ட்னா திரும்பி வா. ರಿಪೆಂಟ್ ಅಂದ್ರೆ ತಿರುಗಿ ಬಾ. எங்க வர்றதுன்னு கேக்குற, ಎಲ್ಲಿ ಬರದಂತ வேற ಕೇಳ್ತೀಯ. திரும்பி இப்படி வான்னு இல்ல, எங்க இருந்தியோ அங்க வா. மேல இருந்த உன்னதமானவனா இருந்த ಮಹಿಮೆಯಾನವನ அந்த நிலைக்கு வா. ಸುಮ್ಮನೆ ತಿರುಗಿ ಬರೋದಲ್ಲ, ಎಲ್ಲಿಗೆ ಬರೋದಂದ್ರೆ ನೀನು ಬಹಳ ಉನ್ನತದಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ, ಬಹಳ ಘನತೆಯಿಂದ ಮಹಿಮೆಯಿಂದ ಭೂಷಿತನಾಗಿದೆಯಾ, ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಬಾ. உயர்ந்த நிலைக்கு வா, ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬಾ. இப்படி பிரசங்கம் பண்ணி பாருங்க, ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ನೋಡಿ, கேட்பானுங்க, ಕೇಳ್ತಾರೆ. ஓ அப்ப இப்பவே பண்ணணும் அது. ಓ ಅಂದ್ರೆ ಈ ತರ ಮಾಡ್ಬೇಕಾ? இது கேட்டுட்டு எவனும் கிளவு நான் பிறகு பண்ணிக்கலாம்னு சொல்ல மாட்டான். ಈ ರೀತಿ ಮಾಡಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಸಾಯಿ ಮುನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. வாழ்நாள் முழுக்க யூஸ்லெஸ்ஸாக இருந்துட்டு அப்புறம் கிளவனான பிறகு பண்ணின பிரயோஜனம். இப்பவே பண்ணாதானப்பா இப்போலேருந்து அனுபவிக்கலாம். உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது இப்பவே அனுபவிக்கலாமே. ಜೀವನ ಆದ್ಯಂತ ನಷ್ಟಪಡಿಸ್ಕೊಂಡು ಸಾಯುವ ಮುನ್ನ ಮಾಡೋದು ಏನಿದೆ ರೀ, ಈಗಲೇ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬಹುದಲ್ಲ. ಉನ್ನತವಾದದ್ದು, ಮಹಿಮೆಕರವಾದದ್ದು, ಗೌರವಯುತವಾದದನ್ನ. கண்ட பாவத்தை செய்து வாழ்க்கையை குழப்பி சீரழிச்சு நாசம் பண்ணி ஒன்னு